திமுகவுடன் காங்கிரஸ் 25 வருடம் ஒப்பந்தம் போட்டுள்ளது என கூறிய இபிஎஸ்க்கு பதில் கொடுத்துள்ளார் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை. திமுகவுடன் காங்கிரஸ் செல்வ பெருந்தகை 25 வருஷத்துக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காருன்னு எடப்பாடி பழனிசாமி இன்று விமர்சனம் பண்ணியிருக்காரு. 25 வருஷம் இல்ல 250 வருஷம் ஒப்பந்தம் போட்டாலும் தவறு இல்லைன்னு சொல்லுங்க அவர்கிட்ட. நாங்க தேர்தலை பத்தியே பேசல, எங்க பேசுறோம்? ஏங்க ஒரு நிமிஷம், இத நாங்களோ திராவிட முன்னேற்ற கழகமோ அறிவிக்கல, தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு. இது ஒரு ஜனநாயக கடமை. இந்த ஜனநாயக கடமை ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அதற்காக நாங்க இது கள்ளக்குறிச்சி உடைய நிகழ்ச்சியை கடந்து போயிடல. காங்கிரஸ் பேரியக்கம் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்குது. அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கெல்லாம் அந்த குழந்தைகளை காங்கிரஸ் பேரியக்கம் கல்வியுடைய முழு செலவையும் ஏற்கும் என்று முதலாக கள்ளக்குறிச்சியிலே நாங்கள் அறிவித்திருக்கோம். அதுல இருந்து எங்க விலகி வந்திருக்கோம்? இன்னும் அந்த துக்கத்தில் விலகி வரல. இது ஒரு ஜனநாயக கடமை. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு அரசுடைய அந்த செயல்பாடுகளின் காரணமாக எவ்வளவு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு சொல்லி எல்லா எதிர்கட்சியும் சொல்லி இருக்காங்க. சட்டமன்றத்தில் ஒரு எதிர்கட்சி தான். நீங்க எதுவும் போராட்டம் இல்ல நான் கேட்கிறேன். நாங்க தொடர்ந்து கள்ளக்குறிச்சியில் பாதிக்கப்பட்ட மக்கள் இதை யாரும் நியாயப்படுத்தலையாங்க. இப்போ செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.